ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஃப்ளார் ஜமிக்கி வச்சு, அதாவது பெரிய சைஸ் ஃப்ளார் ஜமிக்கியும் சின்ன சைஸ் ஃப்ளார் ஜமிக்கியும் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ரூச்சஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு நான் வந்து ப்ளூ கலர் ஜமிக்கியும் எல்லோ கலரில் சின்ன சைஸில் உள்ள ஜமிக்கியும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஐ ஷேப்பில் உள்ள ஜமிக்கி, அப்புறமா டியூப் பீடியில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சுகர் பீடி யூஸ் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் பிக் சைஸ், அதாவது பெரிய சைஸில் உள்ள ஜமிக்கி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு ஒயிட், அந்த எல்லோ கலர் ஜமிக்கி ஃப்ளார் ஜமிக்கியில் சின்னது. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே ஒரு சுகர் பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி இதை சென்டராக வச்சுட்டு இதை சுற்றி வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதை சுற்றி வந்து ஒரு ரவுண்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதுக்கு கேப்பில் வர இடத்துல எல்லாமே வந்து நம்ம லீஃப் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணணும், ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்தால ஒரு பெரிய ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக முடிச்ச அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கிளிப்பில் கூட, அதாவது நம்ம அந்த சென்டர் கிளிப் இருக்கும்ல, சென்டர் கிளிப்போ இல்லைன்னா நம்ம ஹேர் கிளிப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா சாரீ பின்னுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். OHP ஷீட்டில் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பேக் சைடில் நீங்கள் வந்து கிளாத் கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சாரீ பின்னோ அப்படி இல்லைன்னா கிளிப்ஸோ வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த இதே மெத்தடையே நான் வந்து உங்களுக்கு சாரீ பின்னு அப்படி இல்லைன்னா ஹேர் கிளிப்பாக நான் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளே வந்து ரெடி பண்ணலாம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பேசிக் லெவல் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவலில் ரெசின் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது, அப்புறமா OHP ஷீட் வச்சு எப்படி மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஷ்ரிங்க் ஷீட் வச்சு எப்படி மெட்டீரியல் மேக் பண்ணுறதுங்கிற எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து வந்துட்டுருக்கோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு இதை விட சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ரவுண்ட் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம சாரீலலாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது சாரியோட கலரில் அந்த பெரிய சைஸில் உள்ள ஃப்ளார் ஜமிக்கியும், ப்ளவுஸ் கலரில் வந்து அந்த சின்ன சைஸில் உள்ள ஃப்ளார் ஜமிக்கியும், நெக்ஸ்ட்டு சென்டரில் யூஸ் பண்ணியிருக்க சுகர் பீடு வந்து நீங்கள் என்ன கலரில் ஜரி த்ரெட் வந்து உங்கள் சாரியில் இருக்குதோ அந்த கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து காட்டன் சாரீக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ராவாக கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் சாரீலாம் வந்து கொஞ்சம் 2-3 கலர்ஸில் இருக்கும். எப்படியும் அதில் அந்த ஃப்ளார் கொடுத்துருக்குறது அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த சாரியோட கலர் காம்பினேஷன் பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸில் ரெடி பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மெட்டீரியலை வச்சு இதே நம்ம இப்போ போடுற ப்ரூச்சஸையே நம்ம வந்து ஹேர் கிளிப்பாக அப்படி இல்லைன்னா நம்ம குட்டி பிள்ளைங்க வைப்பாங்கள்ல ரீத்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஹேர் பவ், அந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீன்ஸ் இந்த 50 கிளாஸஸ் முடிச்சுட்டு, ஃப்ரீ கிளாஸ் 50 கிளாஸஸ் முடிச்சுட்டு அடுத்து நான் போடுற வீடியோஸில் வந்து நான் நெக்ஸ்ட்டு எப்படி ஹேர் கிளிப் ரெடி பண்ணுறது, அப்புறமா வந்து இந்த குட்டி பிள்ளைங்க மாட்டுற அந்த சைட் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, 2 கிளிப் மாட்டுவாங்கள்ல, அதில் எப்படி ப்ரூச்சஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் இது வந்து பேசிக் லெவலில் உள்ள டிசைன்ஸ். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து ரெசின் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது, OHP ஷீட்டில் எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு எப்படி வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸை வந்து ரெடி பண்ணுறது, நம்மளே வந்து நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணுறது. இப்போ வந்து அந்த ஸ்ட்ரிங் ஷீட்லலாம் நம்ம கட் பண்ணி என்ன மாடல் வேணும், இப்போ சாரியில் ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ளாரை நம்ம அந்த ஸ்ட்ரிங் ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன கலரோ சாரியோட கலர் காம்பினேஷனில் நம்ம வந்து கலர் ஷேட் கொடுத்துட்டு அந்த ஹீட் கன்னை வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட சைஸுக்கு ஏற்றாப்புல அந்த குட்டியாக சுருங்கிரும். நமக்கு வந்து நம்மளே நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வரும். அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி வந்து கிளிப்ஸு, ஜுவல்லரி மேக்கிங் அந்த மாதிரி வீடியோஸும் நான் வந்து போடுறதா இருக்கேன். அதனால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். இதில் வந்து ஒவ்வொரு அந்த 2 ஃப்ளாருக்கு இடையில வந்து ஒரு லீஃப் ஜமிக்கி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ப்ரூச்சஸ் கிட் அவைலபிளாக இருக்குது. எதுவும் தேவைன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சாச்சு. இதையே நம்ம ஹேர் கிளிப்லலாம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.